ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கிய ரொம்பவே கோவமா, இப்படிப்பட்ட முடிவு என் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி நீங்க இல்லைன்னா தாராளமா நீங்க வீட்டை விட்டு வெளியே போகலாம்னு சொல்லி கோபி கிட்ட சொல்றாங்க. உடனே கோபி, நான் போறேன் பாக்கியா, எப்ப பாரு வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். ஆனா என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனா கூட நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். என் பொண்ணுக்கு நல்ல நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லி ரொம்பவே கோவமா அங்கிருந்து போறாங்க. உடனே ஈஸ்வரி என்ன கோபி, நீ போயிட்டா நான் மட்டும் இங்க இருந்து என்னத்தை பண்ண போறேன், நானும் உன் கூடவே வரேன்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. நீ மட்டும் சந்தோஷமா பேத்தியோட வாழ்க்கையை கெடுத்து ரொம்பவே கேவலமா இருன்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேசிட்டு அங்கிருந்து ஈஸ்வரி போறாங்க. உடனே அமிர்தாவும் எழிலும் அம்மா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா, நீ இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்க, ஆனா இந்த முடிவு கரெக்டா இருக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா கரெக்டா இருக்கும்டா, எனக்கு அந்த பையனை பத்தி நல்லா தெரியும். இப்ப வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு நான் மட்டும் என்ன சந்தோஷத்துல இருந்த சொல்லு, என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா கெடுத்துட்டு இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷத்துல இருக்கேன். நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணு பட வேண்டாம், அவ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக இதுதான் அவளுடைய முடிவு. அதுல அவ தெளிவா இருக்கானா, நானே முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இதுக்கு நீ உறுதுணையா என் கூட இருப்பியா எழிலுன்னு சொல்லி பாக்கியா கேக்குறாங்க. அம்மா, நான் இல்லாம உங்க கூட வேற யாருமா இருக்க போறா, என்ன நடந்தாலும் சரிம்மா, கண்டிப்பா நம்ம இனியாவுக்கும் அந்த ஆகாஷ் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லிட்டு பாக்கியாவும் எழிலும் முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.